9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவின் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசின்னு சொல்லும் போது கேது பகவானின் ஆதிக்கம் கொண்ட மூல நட்சத்திரம் உள்ள இருக்கு. 4 பாதங்கள் கொண்டு இருக்கு. அதே மாதிரி எடுத்துட்டோம்னா உத்திராடம் வந்து ஒரு பாதம் இருக்குங்க ஐயா. ஒரே ஒரு பாதம் இருக்கு. அதே மாதிரி பூராடம் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட பூராடம் 4 பாதங்கள் கொண்டது. கிட்டத்தட்ட 9 பாதங்கள் உள்ள இருக்கு. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு காம்பினேஷன், டிஃப்ரெண்டான காம்பினேஷன் நம்ம தனுசு ராசிக்குள்ள இருக்கு. ஸோ இவனோட குணாதிசயங்கள் எப்படிலாம் வேறுபடும் அதை சொல்லுங்க ஐயா. அதாவது தனுசு ராசி, அதில் 3 நட்சத்திரங்கள் உள்ள அடங்கி இருக்குது. இவங்களுக்கு வந்து பலன் எப்படி இருக்கும்? அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். தனுசு ராசி குருவினுடைய ராசி. அந்த ராசியில தான் மூல நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே திங்கட்கிழமை நாளில் விநாயக பகவானை கண்டிப்பாக கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக அந்த கேது பகவானையும் கும்பிட்டு வர சொல்லுங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தடையாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தடையாகுது அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பொய். அந்த மூல நட்சத்திரம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தோ அது நல்ல ஸ்தானத்துல இருக்க பெற்றோ இருந்தால் அவங்களுக்கு திருமணம் தடை இல்லாமல் நடக்கும். அதே சமயத்துல இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் பழின்னு தான் சொல்லுவேன் நான். திருமணம் ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, திருமணம் தடையாகும் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாமே வீண் பழிதான். அதே சமயத்துல இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களை, ஒரு பெண் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணை ஒருத்தர் திருமணம் செய்யறாரு அப்படின்னா அந்த பெண்ணுடைய அறிவு, அந்த பெண்ணுடைய ஆற்றல், அந்த பெண்ணுடைய படிப்பு, அந்த பிசினஸ் மைண்டு எல்லாமே இந்த பெண்ணை யார் திருமணம் செய்யறாங்களோ அந்த ஆடவருக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஸ்டாண்டர்டா, நல்ல ஐஸ்வர்யத்தோடு, அடுத்தவர்கள் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் நான் நிறைய ஜாதகத்தில் சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ கேதுவின் ஆதிக்கம் கொண்ட மூல நட்சத்திரம் அதிகமா ஞானக்காரகர்னு சொல்லலாம். இப்போ ஞானத்தை தருதுங்களா, ஆன்மீகத்தை புகுத்துதுங்களா? ஞானத்தை தான் கொடுக்கும். கேது வந்து பார்த்தீங்கன்னா ஞானகாரகன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ஞானம் இருந்துட்டே இருக்கும். ஒருத்தர் பார்த்தாவே கணிச்சிருவாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எதுக்கோசரம் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட்ட எண்ணத்தில் நம்ம கிட்ட பேசுகிறாங்களா, அதை கணிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். அது போக ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி அதில் சக்ஸஸும் பண்ணிடுவாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து பூராடம் நட்சத்திரம், சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட பூராட நட்சத்திரத்தை பற்றி சொல்லுங்க. பூராட நட்சத்திரம் சுக்கிரன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் சுக்கிர பகவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. பூராட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக தனுசு ராசியில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்காலமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இல்லை ராகு தசையில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி ஆகப்பட்டது. இவங்க வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சில அனுபவங்களை சம்பாரிச்சு அந்த 35 வயசுல இவங்க வளர்றாங்க. அப்படி வளர்ந்தாலும் ஊரே இவங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, இவங்க அடுத்தவங்க இவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி ஹையஸ்டா இருக்கும். அதாவது நல்ல நல்ல வீடு, நல்ல காரு, பங்களா, ஸ்விம்மிங் பூலோட வீடு. அப்ப அடுத்தவங்க இவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேர யோகம், அந்த யோகமும் இவங்களுக்கு கிடைச்சிருது. சிறப்புங்க ஐயா. இறுதியா சூரியன் ஆதிக்கம் கொண்ட உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் ஆதிக்கம், நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமாக
அந்த சூரிய பகவான் வர்றாங்க. அப்போ அந்த சூரிய பகவான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படின்னா அந்த சூரிய பகவான் இந்த தனுசு ராசியில் இருக்கிறதுனால அந்த தனுசு ராசிக்கே ஒரு பவர். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய ராசியில இருப்பது தனுசு ராசிக்கே ஒரு பவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி ஒரு விருட்சகமா இருக்கும். அது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுடைய ஆர்டர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கக்கூடிய விஷயங்கள், இவங்க அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்றது, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பத்தி கவலைப்படாமல் தன்னை சுத்தி உள்ளவர்கள் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க எல்லாமே கஷ்டப்படக்கூடாது, நம்மளால முடிந்த உதவியை நம்ம அவர்களுக்கு செய்யணும் இப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா தன் குடும்பத்தை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அப்ப மனைவி குழந்தைகள், அப்ப அந்த மனைவி குழந்தைகளுக்கு இவங்க மேல ஆசை பாசம் எல்லாமே இருக்கும். ஆனா இவருக்கும் இருக்கும். ஆனா வந்து அதை வந்து பார்க்கக்கூடிய டைம்ங்கிறது அவருக்கு சரியா ஒத்து வராது. அப்ப இதனால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்களும் கொஞ்சம் மனஸ்தாபத்தோட தான் இவங்க இருப்பாங்க. சரி, அப்ப தனுசு ராசின்னு சொல்லும் போது மிக்க என்னன்னா மரியாதை மிக்கவன்னு சொல்லலாம். மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மரியாதை, கௌரவம், ம். அடுத்தவங்க இவங்களை பார்த்தாவே கையெடுத்து கும்பிடுவோங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம், அந்த தெய்வத்துடைய அந்த அரவணைப்பு, தெய்வத்துடைய அந்த தெய்வத்து மேல அந்த சிந்தனைகள், அந்த தெய்வத்து மேல அந்த ஆர்வம், அந்த சாமி தான் கதி எல்லாத்துக்கும், எல்லா விஷயத்துக்கும் சாமி தான் கதி. அப்போ எந்த கஷ்டமா இருந்தாலும் தெய்வமே நீயே பார்த்துக்கோ, சாமி எப்பவுமே இவங்க வந்து திட்டவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் இவங்களுக்கு 7ஆம் பாவம் ஒரு அடி உழுகுதுன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திருமண ஸ்தானத்துல ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே 7ஆம் பாவம் புதனுடைய வீடு, புதன் பாதகாதிபதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் பாவம் புதன் பாதகாதிபதி தான். அப்போ இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்க ஒரு சிலர் நல்லாம இருக்கிறாங்க. அதற்கு காரணம் அந்த புதன் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது போக என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதையுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும். இதை பார்த்து தான் இவங்களுடைய எதிர்காலத்தை நாம கணிக்க முடியும். இப்ப எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்கு, யாருக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குருடைய வீட்டில் சுக்கிரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் தடைபட்டு போறது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்க அந்த திருமணம் கண்டிப்பாக தடைபட்டு தான் போகும். ஆனால் தடைபட்டாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் ஆகுது. அது போக வந்து அவங்க ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் எப்படி அமையுதுங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். சிறப்புங்கய்யா. ஐயா, பொருளாதார வளர்ச்சி எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்கய்யா? 3 பேருமே சிறப்பானவர்கள் தான். உழைப்பு, அதிர்ஷ்டம், அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில மேன்மை. இந்த சூரியனுடைய நட்சத்திரம் அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதி, அந்த பூர்வீக சொத்து இது ரொம்ப நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய முயற்சியால, அவங்களுடைய உழைப்பால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொத்து, செல்வம், செல்வாக்கு சம்பாதிச்சு பேரும் புகழும் சம்பாதிச்சுறாங்க. இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. அவங்க தாத்தா சம்பாதிச்ச இடமோ பாட்டன் சம்பாதிச்ச இடமோ அந்த பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கணும். அப்படி தள்ளி இருந்து இவங்களுடைய சுய முயற்சியால் சம்பாதிச்சதுதான் இவங்களுக்கு நிற்கும். இவங்க பூர்வீக சொத்து இவங்களுக்கு ஆகாது. சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா, இப்போ தனுசு ராசி நேயர்கள்ல இப்போ இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில மென்மேலும் வளரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுங்கய்யா. தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே இந்த பெண்கள் விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த 7ஆம் இடம் பாதகாதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துல பாதிக்கப்பட்டுடுறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணால பங்கப்பட்டுறாங்க. ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்துடுறாங்க. ஒரு பெண்ணை நம்பும் போது அவங்களால் இவங்க வருத்தப்படக்கூடிய சில சம்பவங்களும் நடக்குது. இதே ஒரு பெண்ணா இருந்ததுன்னா ஆனால நீக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா வந்து 7ஆம் இடம் பாதகாதிபதி, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பலன் பொருந்தும். பெண்ணாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்துல, ஆணாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல சம்பள போற வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா இப்போ இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு இருந்தால் சொல்லுங்க. இவங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு எடுத்துட்டோம்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை தாராளமாக மனதார கும்பிட்டு வரலாம். அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகமாகப்பட்டது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் அந்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த குறைகள் தீரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். சிறப்புங்க, மிக அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் ரொம்ப நன்றி. நன்றிங்க.